ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நல்ல வருஷமாக அமையட்டும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு புதினா சாதமும் கருணக்கிழங்கும் செய்ய போகிறேன். ஒரு எண்ணெய் ஊற்றி ஒரு கை அளவுக்கு உளுந்த பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு வதக்கிட்டு 3 கட்டு புதினா அலசி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு துண்டு புளி அதையும் நல்லா வதக்கி ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு வந்து வடித்து ஆற வச்சுருக்கேன். இதையும் ஆற வச்சுருக்கோம். இது ஆறினதை ஜாரில் மாற்றிட்டு கல்லுப்பு போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சிதை தாளிச்சிடுவோம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருப்பு உளுந்து போட்டு ஒரு கை கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச புதினாவையும் இதில் நல்லா கலந்து விட்டுருவோம். கரெக்டான பதம் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். இந்த பதம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தோடு இந்த புதினாவை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டா புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து கருணக்கிழங்கு, இந்த மாதிரி பொடிசாக கருணக்கிழங்கு நறுக்கிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் வச்சு வேக வச்சுருவோம். வேக வச்சதை இந்த பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு வேக வச்ச தண்ணியை இது மாதிரி வடிகட்டிட்டு ஆற வச்சதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு அதை நல்லா பரட்டிடுவோம். அதை தாளிச்சிடுவோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு கை அளவுக்கு உளுந்து, அந்த உளுந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை போட்டுட்டு ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவை போட்டு நல்லா 2 பிரட்டிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக வச்சுன்னா தீஞ்சிரும். ஸ்லோவிலே பிரட்டினீங்கன்னா அது கரெக்டாகவும் இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும், மெத்துன்னு இருக்கும், சாப்பிட சூப்பராக இருக்கும். புதினா சாதத்து கருணக்கிழங்கு செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.